நண்பர்களே வணக்கம். சேனல் பேர் நாதன். இந்த சேனலை யாரும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. இன்றைக்கி ஒரு புது கதையில் நம்ம நுழைகிறோம். லாஸ்ட் வீடியோ போட்டு ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு. 2 வாரம் வீடியோ போட முடியல. ஷார்ட்ஸ் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். என்ன ஆச்சுன்னா, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அந்த மாதிரி லாஸ்ட் வீடியோவில் ஆகிப்போச்சு. என்ன ஆச்சுன்னா, இதுதான் சொல்லும்போது கை அசைவுகள் எல்லாமே என்ன ஆகிப்போச்சுன்னா, முதல்ல வந்து சவுண்டு வருது, வாய் அசைவுகள் வந்து ஒரு 3 செகண்ட் 4 செகண்டுக்கு அப்புறம் தான் வாய் அசைவுகள். அது வீடியோ செக் பண்ணி ரெக்கார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணிட்டோம். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தெரியுது அந்த வீடியோ வந்து உண்மையிலே ரொம்ப நாட் குட். ஓகே ரைட். ஸோ அதனால் இப்போ என்னென்னா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வாழ்க்கையில் வந்து ஞானம் பெறுவது எப்படி. இப்போ சிறு குழந்தையிலேருந்து எனக்குமே இந்த மனசில் வந்து டவுட் இருந்தது. உங்களுக்கு இருக்குமா இருக்கா இல்லைன்னு தெரியல, எல்லாருக்குமே இருக்கும். என்னென்னா, ஞானம் எப்படி கிடைக்கும்? அது போய் எந்த கடையில் வாங்கணும், இல்லை எந்த ஸ்கூலில் போய் படித்தா கிடைக்கும், எந்த காலேஜில் போனால், எந்த யூனிவர்சிட்டியில் போனால் கிடைக்கும், வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்தோம்னா ஞானம் கிடைக்குமா? அப்படின்னா முனிவர்கள் ரிஷிகள்லாம் இருக்காங்கல்ல, படிக்காமையே காட்டில் போய் வாழ்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஞானம் இல்லையா? ஆனால் எல்லோரும் சொல்கிறத பார்த்தா அவங்களுக்கு தான் ஞானம் அதிகமாக இருக்குது, ஞானம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், அப்போ அவங்க கஷ்டப்படலையா? அவங்களுக்கு எப்படி ஞானம் கிடைக்குது, நம்மளுக்கு ஏன் கிடைக்கல? இந்த மாதிரி இல்லை, இங்கே நம்ம கூட இருக்கிறவங்க ஆறறிவு மக்கள் மனிதர்கள் எல்லாருக்குமே எல்லா தொழிலும் செய்கிறோம், எல்லாம் கஷ்டப்படுறோம், வேலை செய்கிறவங்க இல்லை, அவங்களுக்கு ஞானம் கிடைக்கலையா அப்படிங்கிறத ஒரு கதையை பார்ப்போம். ஸோ திரும்ப ரெக்வெஸ்ட் பண்ணுறேன், சேனலுக்கு யாரும் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. ஓகே, கதையை வந்து கடைசி வரை கேளுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஞானம் பிறக்கக்கூடிய ஒரு சான்ஸ் கொஞ்சம் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து புரிய வரும்னு நினைக்கிறேன். என்னால் எவ்வளோ எடுத்து சொல்ல முடியுமோ நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்ன கதை அப்படின்னா, ஞானம் பெறுவது எப்படி. ஜப்பான் நாட்டில் ஒரு மகா வீரர் இருந்தார். அவர் வந்து நல்ல ஒரு வீரர், புத்தரின் போதனைகளை கடைபிடிப்பவர். அவருக்கு ஒரு நாள் புத்தரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. புத்தர்கிட்ட இதே கேள்வி தான் கேட்குறாரு, ஞானம் எப்படி பெறுவது, ஞானம் என்றால் என்ன? அதற்கு புத்தர் பதிலளித்தார், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடம், 1 நிமிடத்திற்கு 60 வினாடிகள், 1 வினாடிக்கு உள்ளே போய்ட்டு மில்லி செகண்ட்ஸ், மைக்ரோ செகண்ட் அப்படின்னு இவ்வளோ தான் சொன்னார். அதை வந்து யார் உணர்றாங்களோ, எப்படி நம்ம மூச்சை யாருமே நம்ம கவனிக்கிறது இல்லை, நம்ம மூச்சை, இதயம் அது வாட்டில் இயங்குது, மூச்சு அது வாட்டில் இழுக்கிறோம் விடுறோம், காற்று உள்ளே போய் வெளியே வருது. ஸோ அந்த மாதிரி த அவேர்னஸ் இருந்தால் ஞானம் கிடைக்கும், பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஓகே ரைட்டு. இப்போ அந்த வீரர் வந்து ஒரு நாள் போரில் வந்து எதிரிகளின் கையில் வந்து சிக்கிக்கிட்டார். கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. ஜெயிலில் அடைச்சோடனே அவர் ரொம்ப கவலையில் இருக்கிறாரு. விடிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியாது. மிகவும் கவலைப்பட்டார் அந்த மகா வீரர். நாளைக்கு என்ன நடக்க போகுது தெரியலையே அப்படின்னு. அப்போ தான் அவருக்கு வந்து அந்த புத்தர் சொன்ன பதில் அவருக்கு வந்து ஞாபகம் வந்தது. அவேர்னஸ். நம்ம எதுக்கு தேவையில்லாமல் நாளையை பற்றி யோசித்து இன்றைக்கி நம்ம கவலைப்படணும், மனசு எது கஷ்டப்படுத்தணும். போனது போயிடுச்சு, வர்றதை பற்றி தெரியாது. நாளைக்கு என்ன நடக்கணும் யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாது என்ன நடக்க போகுது. ஸோ பி ப்ரெசண்ட்
நம்ம இப்போ என்ன செய்யணும்? தூக்கம் வருது, தூங்குகிற டைம், நைட்டுக்கு நிம்மதியாக தூங்குவோம். இந்த டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவீரர் நிம்மதியாக தூங்கிட்டாருங்க. சரி, இதிலிருந்து என்ன தெரிய வருது நண்பர்களே? அந்த மகாவீரனின் மனம் மாற்றத்துக்கு காரணம் என்ன? ரெண்டாவது, இந்த கதையிலிருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஓகேங்களா? புத்தர் என்ன சொல்லியிருந்தார்? அவருக்கு உடனே அந்த ஜெயிலில் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, புத்தர் சொன்னது என்னது? அவேர்னஸ், விழிப்புணர்வு. ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு வினாடிகளிலும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். விழிப்புணர்வுடன் இருந்தால் ஞானம் கிடைக்கும். பஸ் இவ்வளோதான். விழிப்புணர்வு தான் அவருடைய மன மாற்றத்துக்கு காரணம். எதுக்கு டென்ஷன் ஆகணும்? இன்று இரவு நல்லா தூங்குவோம், நாளைக்கு என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஓகே. ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையிலும் இது பொருந்தும் நண்பர்களே. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். போனது திரும்பி வராது, போன காலங்கள் வராது. ஃப்யூச்சர் பற்றி நம்ம நினச்சி டென்ஷன் ஆனோம்னா ஃப்யூச்சரில் என்ன நடக்கும், எப்போ இடி விழுகும், எப்போ மழை பெய்யும், எப்போ பூகம்பம் வரும், எப்போ கடல் கொந்தளிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கணிக்கவே முடியாது. என்ன ரிசர்ச் பண்ணாலும் சரி, எது வந்தாலும் சரி, எதுவும் வரப்போகுது அப்படின்னா சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள் நம்மளுக்கு புதுசாக எக்யூப்மெண்ட்ஸோ நம்ம அறிவை யூஸ் பண்ணி செஞ்சு வச்சுருக்கோம் தெரியறதுக்கு. ஆனால் அதில் வச்சு ஞானி ஆக முடியாது. அப்போ ஞானிங்கிறது என்னென்னா நேரத்தை உணர்பவர்கள். பட்டத்தில் பயிற்சின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நேரத்தை உணரக்கூடிய தகுதியை யார் ஒருவர் வளர்த்து கொள்கிறாரோ அவரே ஞானி. சரிங்களா? ஸோ அதனால் பி ப்ரெசண்ட். இந்த நிமிஷம் என்னவோ, இந்த நிமிஷத்தில் என்ன செய்யணுமோ அதை செய்வோம். விழிப்புணர்வுடன் இருப்போம். சரிங்களா? கதை பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இந்த மாதிரி புது கதைகளில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் உங்களின் நண்பர் நாதன். ஜெய் ஹிந்த்.